இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 பேருக்குமே நம்ம வந்து பேக் பண்ணியாச்சு. நான் பேக் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக பேக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் பேக் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து கொரியர் போட்டுற எல்லாமே வந்து கஸ்டமர் கைக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்க வந்து எனக்கு ரிசீவ்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்லோடே பண்ணுவோம். ஸோ நான் அந்த மாதிரி நீங்கள் என்னோடய கஸ்டமர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, நான் இந்த மாதிரி தான் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நீங்கள் கீழே ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மற்றவங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். உங்கள் கைக்கு வந்து நீங்கள் கொரியர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீடியோவே வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் அந்த வீடியோ மட்டும் தான் நான் எடுத்து வச்சுப்பேன். அது வந்து நான் எடிட் வந்து ஒரே நாள் தான் பண்ணுவேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வீடியோவோ சேர்த்து தான் வச்சு நான் எடிட் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நம்ம எடிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு 10 நாள் வீடியோஸ் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நாள் ஒரே நாளில் வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து தினம் என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம அப்லோட் பண்ணோன்னா நம்ம வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளால் கரெக்டாக வந்து கேதர் பண்ண முடியாது. ஒரு சில பார்சல் உங்கள் கைக்கு போய் சேரும். ஒரு சில இது வந்து ஏதாச்சும் இஷ்யூஸ் அசல் திரும்பி ரிட்டர்ன் வரும். நான் திருப்பி அதை வந்து ரீகரெக்ஷன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய நடக்கும். ஸோ அது எல்லாமே காமன் தான். ஸோ அதுக்காக வந்து என்னோடய பார்சல் வரல, இவங்க வந்து ஏமாற்றிட்டாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எதுவுமே பேச வேண்டாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஆர்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்துடும். அப்படி வரலைன்னா என்னோட மணி வந்து நான் ரீஃபண்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்கவே வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அதே உங்கள் சைடில் இஷ்யூஸால் உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்து நான் கொரியர் சார்ஜ் மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நான் உங்களுக்கு வந்து அனுப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே நீங்கள் தமிழ்நாடுக்கு அவுட்டரில் இருக்கீங்கன்னா உங்களுக்குமே வந்து இந்தியா ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து கொரியர் பண்ணிகிட்ருக்கோங்க. உங்களுக்கும் வேணுன்னா மேலே ஸ்க்ரீனில் நமக்கு ஆர்டர்